ஸோ கைஸ் இட்ஸ் அ லாங் டே. பேக் டு மால்வன்லேருந்து கிளம்பி மும்பை போகிறோம். ஃபுல்லி லோடட் நம்ம பைக்கை பாருங்க. ஸோ நம்ம ஜவா ஃபுல் செட் ஆகிட்டான். லெட்ஸ் கோ ப்ரோ. பாய் அஜி. ஸ்டே வந்து ரூம் ஒரு குட்டி ரூம் தான், இது அவங்களோட ரூம் தான். சரி பாய், தேங்க்யூ, பாய். கிளம்பியாச்சு. மண் இருக்கலாம், மண்ணில் மாட்டுது. நம்ம வண்டி வேற சரியான ஹைட்டு, டாட்ச் பண்ண முடியல. செம்மங்க. நம்ம யோகேஷ் பிரதரும் சரி, நேற்று நம்ம ஒரு பாட்காஸ்ட்டே அவர் கூட ஷூட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காட்டி நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இங்கே இருக்க மால்வனில் இருக்க லோக்கல் மீனவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி அவங்க ஸ்கூபா ஆரம்பித்தாங்க எல்லாமே அதை பற்றி கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஒரு நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க, வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மளுக்கே இந்த ஒரு ரைடு வந்து உங்களுக்கு எப்படி பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும், அதே மாதிரி தான் எனக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. இல்லாட்டி நம்ம ஒரு இடத்துக்கு வந்தால் ஃபுல்லி அட்வென்ச்சர் அட்ராசிட்டி அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி அதை வந்து ப்ராப்பராக ஒரு ட்ராவலர் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லா பேசுனாங்க. நான் அவங்களோட நம்பரும் கீழே கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் இந்த சைடில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ரூம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வர முசில் ரூம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலுமே எங்கள் வீடு ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மனசே பெரிய விஷயந்தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கில் என்னமோ இங்கே இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ரொம்ப ஸ்கேம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டானா பல்க் அமௌண்ட் ஆட்டை போடுற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது அப்படி தான். மச்சா இப்படி பேருமா வா, அப்படியா? ஸோ கைஸ் we are in a ghats. என்ன காடுன்னு தெரியல. நம்ம ஜபா வந்து நம்மளை லீட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. வா 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 இருக்கு பாருங்க இடம். ஃபுல் அட்வென்ச்சர், ஃபுல் அட்வென்ச்சர். போன சீரீஸில் வந்து ஃபுல்லாக நம்ம சவுத் சீரீஸில் வந்து ஃபுல்லாகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கவர் பண்ணியிருப்போம். இதில் வந்து பேக் டு ரோட்ஸ், நம்ம ரோடு, நம்ம பைக்கு, நம்ம ட்ராவலு, ஏதோ என்னவும் சொல்லுங்கள். இந்த மாதிரி பைக்கு மோட்டோ வ்ளாக் பண்ணால் தான் அந்த ஃபீலே வருது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, நான் தான் மனு. நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் அட்வென்ச்சர் அட்ராசிட்டி, லைஃப்பில் என்னெல்லாம் ட்ராவல் நடக்குதோ எல்லாமே அதை எடுத்து அப்படியே யூடியூப்பில் போடுவேன். அது வீடியோவாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தட்டி விட்டு நம்ம சேனலில் சீக்கிரமாக நம்ம மைட்டி கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்ன டோல் மச்சா இது? தூக்கம் வேற லெவலில் வருது. எங்கேருந்து தான் தூக்கம் வருதுன்னு தெரில. அப்படியே பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஆமாம் கண்ணு அப்படியே க்ளோஸ் ஆகுது ஒரு சைடில். ஸோ இங்கே சாய் பிரேக் எடுத்துங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 2 பிரதரை மீட் பண்ணோம், அவங்களும் ரைடர்ஸ் தான், அவங்களும் கோவாலேருந்து தான் வராங்க. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க டேரெக்டாக இங்கேருந்து மும்பையில் தான் இருக்காங்க. அவங்களும் மும்பைலேருந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஹால்ட் எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் கோவா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேக் டு இப்போது மும்பை போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயோ ஸ்டே பண்ணிக்கா. கோவாகல் போமா. चलो ब्रो, नाइस टू मीट यू, यू आर ऑन द व्लॉग. तो मिलते हैं, बाय. அவங்களுக்கும் நம்மள மாதிரி தான் லாஸ்ட் மூமெண்ட்டில் வேறு ஒரு கேன்சல் பிளான் பண்ணிவிட்டு வேறு கேன்சல் ஆகிட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் கோவா வந்திருக்காங்க. நம்மளுக்கும் இருந்துச்சுங்க, ஒரு 5 days லீவ் இருந்துச்சு. ஆனால் திருப்பியும் வரதுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேன்ட்டு. ஆக்சுவலி நான் குல்மார்க் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், காஷ்மீர் போகிறதுக்கு. நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு குல்மார்க் அந்த ஸ்னோஃபால் ஆக்டிவிட்டி, ஸ்னோஃபால்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்மளுக்கு கோவா தான் வரணும்னு நம்ம தலையில் எழுதி இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம கொங்கன் ரூட்டை எவ்வளோ டைம் அடித்தாலுமே போரிங் அடிக்காது. ஸோ அதனால் நம்ம வண்டி ஃபுல் ப்ரிப்பேர்டாக தான் இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம ஜபாவும் ஃப்ரீயாக தான் இருந்தான்.
வா மச்சான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இப்போ ஃபுல் பம்ப்டாக இருக்கு, செம்ம சார்ஜாக இருக்கு. ஒரு 80 கிலோமீட்டர் எழுதிக்கலாம். இப்போ 3 பாயிண்ட் இருக்கு நம்ம பெட்ரோலு. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்ட்ரெச் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் கோவா ஏதோ ஒரு மைண்ட் பக்கில் நான் கிளம்பி வந்தேன். நம்ம புல்லட் நம்ம கிரீஸ் மங்கியில் வரமுச்சில் நான் இந்த இடத்துல எனக்கு செம்ம தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த இடத்துல வண்டி அப்படியே பார்க் பண்ணிட்டு அதில் காலை நீட்டிட்டு ஒரு மணி நேரம் ஸ்னாப் எடுத்துட்டு எனக்கு அதெல்லாம் அப்படியே தேஜாக வந்துட்டு போகுது. எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆஸ் அ ஹியூமனாக ஆஸ் அ ஒரு பர்சனாக ரொம்பவே சேஞ்ச் ஆகுறோம். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதை நான் என் கூட நான் ரிலேட் பண்ண முடியும். ஒரு இடத்துல சூப்பரான வியூ கிடச்சிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் அப்படியே ஒரு சுச்சு பிரேக் எடுத்து இங்கே சைடில் நின்றுட்டு இருந்தோம். நீங்களும் பாருங்கள், அங்கே சின்னதாக ஒரு டீ எஸ்டேட் தெரியுது பாருங்கள். டீ எஸ்டேட்டாக என்னன்னு தெரியல, அது பார்க்க எஸ்டேட் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க, சூப்பராக காட் ரூட் பிடிச்சி போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான், சுச்சு பிரேக் ஓவர். இனி போகலாம். போமா மச்சான். இங்கே சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டோம். ஃபோட்டோ ஷூட்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி அதில் ஒரு தட்டி விடுங்க. யூடியூப்பில் என்ன ஒரு அப்டேட் வருமோ அதோட கொஞ்சம் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நான் ஏதாவது போட்டுருவேன். ஸோ டூ செக் அவுட். ஓயே ஓயே ஏ மலைவாசி மக்கள், இயற்கை, அந்த மலைக்கு மேலே எப்படி தென்னை மரம் நிற்கிது பாருங்களா. படி எப்பா செமையாக இருக்கு, வால்பேப்பர் மாதிரி இருக்கு. வா வேற லெவலில் இருக்கு. ஏதோ கேரளா, சேம் கேரளா வைப்ஸ் தாங்க இவருக்கு. இப்படி ஃபஸ்ட்டு 1010 ஓகே. எவ்வளோக்கு போடுறா மச்சான்? 500. நான் 1000 ரூபாய்க்கு போட்டேன்னா 5 மணி நம்ம சாப்பிட போகிற டைமை பார்த்தியா? 5 மணிக்கு. இதான் மச்சான், இந்த ஊருக்கு பேர் தான் பர்சுராம். இது கோவாக்கும் மும்பைக்கும் பாதி கரெக்டான இடத்துல இருக்குது. பர்சுராம் வியூ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பர் ரிவர் போகுது, அதுக்கு வியூவும் கிடைக்கும். அப்படியே சூப்பர்மேன் என்ட்ரி மாதிரி கொடுக்குறேன் பாரு. when you enter the restaurant everybody will be seeing you. வியூவை பாருங்க. ஷோ, நான் போன வாட்டி வரும்போது கரெக்டாக இதே இடத்துல தான் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படி வந்து வருது. ஏதாவது லைட்டாக சாப்பிடுமா ஹெவியாக சாப்பிடுமா? குடிச்சிட்டு நல்லா ஒரு காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நிறைய வாங்கினோம். ஃபுல்லாக ஜங்கு தான். நிலமோ சாப்பிட்டுட்டே இப்போம் 5:43 ஆகுது ஈவினிங். ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் நம்ம பின்னாடி ஆகிட்டுருக்கு. இன்னும் 5 மணி நேரம் போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு 11 o'clockனு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபார் ஸோ குட். வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வாங்க இனி அடிச்சு போவோம். மக்களே, டனல் வரப்போகுது. டனல் எங்கே போனால் நம்ம ஜவா ரொம்ப நேரமாக காணோம். நம்ம போகும் மோஸ்ட்லி இதே டனல் தான். இப்போது அந்த சைட்லேருந்து வந்தோம், இப்போ இந்த சைட்லேருந்து போவோம். மற்றது ஏதோ ஜிபிஎஸ் சிக்னல் லாஸ்ட்னு காட்டுது.
வெளியே வந்துட்டேன் கூகுள் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க திருப்பி லைட் ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி டார்க் ஆயிரும். இருட்டு ஆயிடுலாம். இப்போ ஈவினிங் 6:30 ஆகுது. இப்போ என்னப்பா தம்பி லிங்கேஷா டைரக்ஷன் காட்டுது பாருங்க. இங்கே இருக்கோம் நம்ம. ஜவா வந்து அந்த ரெட் லைட்டை தாண்டி அங்கே போயிட்டான். அதாவது இந்த ராங் வே இந்த சைட்லேருந்து போய் எப்படியோ பூந்து போயிட்டாப்ல. நம்ம இந்த சைடில் லாக் ஆகிட்டோம். இப்போ இந்த சைடும் போக முடியாது, நம்மளால் இந்த சைடும் போக முடியாது. அந்த மாதிரி நிலமையில நம்ம லாக் ஆகிடுச்சு. அப்பா லைட்டாக மூவ் ஆகிட்டோம் மச்சான். ரைட்டாண்ணா. இது ட்ரக்ஸ் லாரிஸ்லாம் வருதுல்ல. அப்பா மூவ் ஆகிட்டேன்ப்பா. இங்கே பாருங்க ஃபுல்லாக ரெட் லைட் எரியுது பாருங்க. ஒருத்தன் ஃபோனில் கனெக்டட் ஆகி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். நான் ஒவ்வொரு டைலாக் ஏதாவது சொன்னான். ஐயோ நானே இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கேன். எனக்கு புரிஞ்சுட்டு போச்சா நீ எப்படி வந்திருக்கேன். ஆனால் இது லைட்டாக டர்ராக தான் இருக்குது. இந்த டெத் ரேஸ்னு ஒரு கேம் இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. இல்லையா மிரர் வந்து ஆடிட்டே இருக்குல்ல. இப்போ டைம் 10:31 ஆகுது. நாங்கள் ஃபைனலி பன்வேல் ரீச் ஆகிட்டோம். என்னடா பண்ணுறீங்க? விட்டா உள்ளே விடும். பைக்கு போடுறதுக்கு அங்கே கொஞ்சோண்டி இடம் கொடுத்துருக்கானுங்க. காருக்காரனுங்க பார்த்து வேன் கொண்டு தான் வருவானுங்க. ஸ்டேட்டா பேருமா வீட்டுக்கு? ஃபைனலி வி ரீச் ப்ரோ. சரி வா போவோம் வீட்டுக்கு. எப்படியும் கேட்குறா ஒரே ஷாட்டில் அடிச்சிடலாம். பரவாயில்ல, நாங்கள் நினச்ச டைமோட கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி இருக்குமோ. இப்போ இங்கேருந்து கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம வீடு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரைடு. நல்ல ஒரு கோஆர்டினேஷன் நானும் ஜபாவும். நான் இப்போ ஸ்லோ பண்ணுறேன்னா அது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் ஆகிட்டு எவ்வளோ சூப்பர் ரோடு தருவாங்க. இது ஃபுல்லாக பெரிய ட்ரக்ஸு லாரிஸ்லாம் போய் டிண்டாக பண்ணி வச்சுட்டாங்க. பியூட்டிஃபுல்லான மால்வன் தான் கவர் பண்ணியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மால்வன் லோக்கல் பீப்புள்கிட்ட பேசுறது. நான் வந்து கொங்கன் பிளேலிஸ்ட்டு நான் கொடுத்துருப்பேன். டூ செக் அவுட். இங்கே ஓட்டிடலாம். நம்ம தாராவிக்குள்ளே வண்டி ஓட்ட முடியாது. என்ன மச்சான் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக இது ஸோ கைஸ் எங்கேயும் வேறு எங்கேயும்லாம் இல்லை. ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. தாராவியில் இருக்கோம் மச்சி. ஸோ யா வேஸ்ட் யா வி ஹேவ் கம்ப்ளீட்டட் 1000 எவ்வளோ கிலோமீட்டர்? 1035 kilometers. வெரி ஈஸிலி இட்ஸ் லைக் அ சும்மேஸ்வரி. அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மச்சான். சைடில் வாழ மச்சான் எங்கேயாச்சும் டீ குடிப்போமா? இல்லாட்டி அப்படியே போமா வீட்டுக்கு. ஓ மாய் எனக்கு பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் காட்ட முடிச்சல 20,200 இருந்துச்சு. இப்போது 21,160 இருக்குது. சத்தியா கண்ணு ஃபுல்லாக செவுந்து இருக்குது பையனுக்கு. எங்கப்பா உளுந்து இருந்துச்சு? கண்ணு தெரிய மாட்டேன்ட்டு பம்மு வலிக்கா பம்மு. ஓகே மச்சி, நாளைக்கு நான் கால் பண்ணுறேன். சொல்ல ஸோ ஜபா பாய் போயிட்டான். நம்ம கேமரா ஸ்கூல் ஐகானிக் கேமரா ஸ்கூல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே முடிக்கிறோம்.
ஸோ அதான் guys, இந்த வீடியோ வாட் ஃபார் ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மால்வன் கப் பிளேலிஸ்ட்டை வந்து நான் ஐபட்டனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். டூ செக் அவுட். வேறு லெவல் எப்பேக்கான ஒரு இந்த இன்னர் சோல் திருப்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரைடு. கீப் வாட்சிங், கீப் என்ஜாயிங். பை ஃப்ரம் யோர் மைட்டி மனு.